problem. The velocities of a particle velocity along and perpendicular அப்படிங்கிறது நான் சிம்பிள்ல போட்டுருக்கேன். along and perpendicular to the radius vector or lambda r mu theta. இப்போ முதல் கிளாஸ்ல பார்த்தோம் ரேடியஸ் டைரக்ஷன் எதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் டெஃபினிஷன் டிரான்ஸ்வர்ஸ்னா எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்குமா. அப்போ நமக்கு இன்டைரக்டா இந்த டேட்டா என்ன பண்ணுறோம், வெலாசிட்டிஸ் அப்படிங்கிறப்போ ப்ளூரல் ஃபார்ம். ரெண்டு வெலாசிட்டி, ரெண்டு காம்பவுண்ட், ஒன்று ரேடியல் டைரக்ஷன்ல, இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். டிரான்ஸ்வர்ஸ்ன்னு கொடுக்காம என்ன கொடுத்தாங்க, பெர்பெண்டிகுலர் கொடுத்தாங்க. ரேடியல்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்தாங்க, அலாங்னு கொடுத்தாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், ஃபைண்ட் த பாத் அண்ட் so that the acceleration components along and perpendicular. velocity டிஃபரன்ஷியேட் பண்றப்ப தான் நமக்கு என்ன கிடைக்கும், acceleration கிடைக்கும். இங்க velocity கொடுத்துட்டாங்க, so acceleration காம்பவுண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டு டைரக்ஷன்ல, along டைரக்ஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும், perpendicular டைரக்ஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு ரேடியஸ் வெக்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே லாம்டா ஆர் இருக்கு இல்லையா, இது என்னது, அலாங் ரேடியஸ் வெக்டர். இதை வந்து நமக்கு தெரியும் ஆர் கிராஃப். அடுத்தது நாங்க பெர்பெண்டிகுலர் ரேடியஸ் வெக்டர், இது வந்து நியூ தீட்டா. இது வந்து என்ன எடுத்துக்கோம்னா ஆர் தீட்டா டாட் எடுத்துக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டேன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து ஆர் டாட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஆர் அண்ட் ஆர் தீட்டா டாட் இஸ் ஈக்குவல் டு மியூ தீட்டா. இப்போ ஆர் டாட்னா உங்களுக்கு தெரியும், ஆரை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது டிஆர் பை டிடி எழுதலாம். இது ஆர் டாட் டிஆர் பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே ஆர் தீட்டா டாட்னு இருக்கு, அதை நான் ஆர் இன்ட்டு d theta by dt is equal to mu theta. ஈக்குவேஷன் 1 ன்னு போடுறேன், ஈக்குவேஷன் 2. அதாவது பாத்துன்னு கேட்டுட்டாலே இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கேன். கொடுத்துருக்க டேட்டா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1, அடுத்து 2, அடுத்து 1ல இருந்து 2 டிவைட் பண்ணி 1ல இருந்து 2 டிவைட் பண்றப்போ ஒன்றும் இல்லை, இதை எடுத்து அப்படியே நியூமரேட்டரில் போட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும், இந்த dt கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு dr by d theta வந்துருமா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த ஆரத்துக்கு இங்கே கொண்டு வரணும். நம்ம இந்த வேரியபிள் செப்பரபிள்னு ஒன்று படிச்சிருக்கோம். இங்கே இன்வால்வ் ஆகிருக்கிறது என்னது, ஆரும் தீட்டா. ஆர் ஃபுல்லாக ஒரு சைடும் தீட்டா ஃபுல்லாக ஒரு சைடும் கொண்டு வரணும். இங்கே இருக்க ஆர் இங்கே கொண்டு போயிட்டேன்னா ஆர் ஸ்கொயர் மாதிரிமா ஆர் ஸ்கொயர். அடுத்து இங்கே தீட்டா இங்கே வந்துருமா. இதில் லாம்டா பை மியூங்கிறது கான்ஸ்டன்ட். அடுத்த ஸ்டெப்பு இங்கே அதுதான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, 1/r² dr is equal to lambda d theta by mu theta. இதில் லாம்டா பை மியூவை தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன், தனியாக எடுத்தாச்சு, d theta மட்டும். இந்த ஆன்சர் எப்படி வரும்னா, இது அதை இன்டகிரேஷன் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் வேரியபிள் செப்பரபிள் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இதை இன்டகிரேட் பண்ணணும். integration of lambda by mu1. ரைட் சைடு பாருங்க, lambda by muங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டோம்னா இதை மட்டும் தான் இன்டகிரேட் பண்ணுவோம். d theta by theta இருக்கு, இதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன வரும், log theta ன்னு வருமா. ஸோ இதோடைய வேல்யூ log theta கான்ஸ்டன்ட் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். இந்த லாம்டா பை மியூ அப்படி. இப்போ ரைட் சைடு சாரி லெஃப்ட் சைடு பாருங்க, இந்த r பவர் 1/r² நம்ம எப்படி எழுதலாம், r பவர் -2 இருக்கும். நியூமரேட்டர்ல ஒரு பவர் ஆட் ஆகுமா, எப்படி வரும், இன்டகிரேட் பண்றப்ப r - 1 -2 ++ வரும். டினாமினேட்டர்ல -1 நியூமரேட்டர்ல -1. இப்போ -1/r வந்துருமா. இது இது வந்து -1/r
லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு lambda by mu ரைட் சைடு left side லெஃப்ட் சைடு. இதுதான் இது. அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது? acceleration along and perpendicular. First acceleration along radius vector போறோம். இது எல்லாத்துக்குமே டெஃபினிஷன்ஸ் அதாவது இருக்கு இனிஷியல். acceleration எப்படி இருக்கும்னாக்கா alongனாக்கா r double dot minus r theta dot square. இது r double dotனா r dot இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதான் இதோட மீனிங். அது இங்க என்ன இருக்கும்? இது அப்படியே t r dot divided by dt. இதை அப்படியே எடுத்துட்டு இங்க r dot உடைய வேல்யூ அப்படியே கொடுத்துருக்காங்க இல்லையா lambda r. இதை எடுத்துட்டு போய் அப்படியே இங்க பிராக்கெட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இதுல r theta dot இருக்கு இந்த ஈக்குவேஷன். இதுல இருந்து theta dot வந்து எப்படி எழுதலாம்? mu by r into theta போடலாமா? போடலாம். அதான் இங்க போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் lambdaங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தெரியும். அதாவது dr by dt மைனஸ் இங்கே டினாமினேட்டர் இது r ஸ்கொயர்னு மாறிடும். நியூமரேட்டர் mu ஸ்கொயர் theta ஸ்கொயர்னு மாறிடும். கேன்சல் பண்ணிடுவோம். mu ஸ்கொயர் theta ஸ்கொயர் டிவைடட் பை r. இது அகைன் இது என்ன எழுதலாம்? r டாட் r டாட் வேல்யூ இங்கே என்ன இருக்கு? lambda. இதை எடுத்து திரும்ப lambda. இதை ஒன்றும் நான் பண்ணல, ஆல்ரெடி எல்லாம் டிவைட் பண்ணிட்டேன். மல்டிப்ளை பண்ணனா we get lambda ஸ்கொயர் r மைனஸ் mu ஸ்கொயர் theta ஸ்கொயர் பை r. ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறது ஆக்சலரேஷன் along radius. அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? ஆக்சலரேஷன் along perpendicular இல்லனாக்க என்னது? perpendicular to radius vector போட்டாலும் சரி, இல்ல transverse direction போட்டாலும் perpendicular to the radius vector. இப்போ இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. the acceleration perpendicular to radius vector. இது என்னது? 1 by r d by dt of r square minus r square theta dot equal அவ்வளவுதான். equal to இப்போ இந்த 1 by r அப்படியே எடுத்து எழுதிங்க. d by d theta as a dt r square theta dot value lambda r theta dot value mu theta mu theta by r. ஈவன் டேட்டால இருந்து அதாவது நம்ம இதுல ஏதோ கேன்சல் பண்ணிடலாமா? ஆமா சார். இந்த மாதிரி கிடைக்கும். இது என்னது? இதுல mu வந்து கான்ஸ்டன்ட். அதை எடுத்து எழுதிட்டோம்னா mu by r d by d theta dt r into theta. இப்போ உங்களுக்கு தெரியும் uv டிஃபரன்ஷியேஷன் அப்ப இங்க அப்ளை பண்ணணும். இப்போ இது u இது v வச்சுக்கோங்க. u வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் பிளஸ் v வச்சுக்கிட்டு u டிஃபரன்ஸ் பண்ணுவோம். இங்க mu by r அப்படியே போட்டுறோம். ஃபர்ஸ்ட் r அப்படியே வச்சுக்கிறேன். தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப d theta divided by dt ன்னு வரும். அப்ப அத நம்ம theta டாட் எழுதிடலாம். பிளஸ் போட்டுட்டு தீட்டாவை வச்சுக்கிறேன். dr by dt ன்னு வரும். அத r டாட் போடலாமா? அடுத்து என்ன செய்யுது? இதையும் ப்ரூவ் பண்ண சொல்லிட்டேன். இப்போ theta டாட் உடைய வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். இந்த theta டாட் உடைய வேல்யூ அகைன் என்ன வரும்? mu திரும்பி mu theta by r. r into உங்களுக்கு mu given theta. சம்லே கொடுத்திருக்காங்க. r டாட் உடைய வேல்யூ theta theta டாட் உடைய வேல்யூ இதுல r டாட் உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். lambda r போடுவோம். lambda r இங்கே theta mu theta divided by r r cancel. r cancel ஆயிடும். நமக்கு என்ன வரும்? mu theta இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா you get mu square theta by r divided by r plus plus mu
Lambda. கேன்சல் ஆயிருமா? Lambda theta. லாம்டா நியூ Theta. வா இதான ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஆமாம் சார். முடிஞ்சிருச்சா? ஆக்சலரேஷன் ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்ல.